ஸோ வணக்க மக்களே. மாருதி சுசுகி தன்னுடைய 4 வீல் டிரைவ் வெஹிக்கிளான ஜிப்சியை நிறுத்தி ஒரு 3 வருஷம் இருக்கும். அவங்க எப்போ ஜிப்சியை நிறுத்தினாங்களோ அன்னையிலிருந்தே அவங்களுடைய குளோபல் ப்ராடக்டான மாருதி சுசுகி ஜிம்னி எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. வேர்ல்டு வைடாக அந்த 3 டோர் வெர்ஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனால் இந்தியாவில் அவங்க இப்போ இந்த ஆட்டோ எக்ஸ்போ 2023ல மாருதி சுசுகி ஜிம்னினுடைய 5 டோர் வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிம்னி ஒரு அண்டர் 4 மீட்டர் லெங்க்த்தில் இருக்கக்கூடிய ஒரு காரு. இதனுடைய டயர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 195/80R15. ஆமாங்க, 15 இன்ச் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வீலுக்கும் பாடிக்கும் நடுவில் பார்த்தோம்னா நல்ல ஒரு சஸ்பென்ஷன் டிராவல்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆஃப் ரோடுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக 4 வீல் தான் அலாய் வீல் கொடுக்குறாங்க. ஸ்பேர் வீல் வந்து ஸ்டீல் ரிம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் தாரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தாரில் ஸ்பேர் வீலும் அலாய் வீல் வருது. அண்ட் இது 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள் அப்படின்றதுனால பாடி ஆன் ஃப்ரேம் சேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 வீலுக்குமே காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்துடுது. ஃப்ரண்ட் வியூ பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி வேகன் மாதிரி இருக்குது. ஸோ ரவுண்டான ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உள்ளேயே ப்ரொஜெக்டர் செட்டப் வந்துடுது. அது போக இப்போ ப்ரீமியம் கார் மேக்கர்ஸே அவாய்ட் பண்ணுற இந்த ஹெட்லைட் வாஷர்ஸை இந்த ஜிம்னியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக் பம்பர்ஸ் வந்துடுது. அதில் 2 ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிம்னினுடைய ஸ்டைலை தூக்கி கொடுக்கறது இந்த 5 ஸ்லாட் கிரில்லுன்னு தான் சொல்லணும். அண்ட் அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து புல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்ப்ரெஸோ செல்லேரியோலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து 2 டோர்லையுமே ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது நம்ம நியூ செல்லேரியோவில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டோர் ஹேண்டிலுக்கு பக்கத்தில் சின்னதாக அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ரிக்வஸ்ட் சென்சார்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. 9 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஏசிக்கு. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்த்தோம்னா நமக்கு ஜிப்சி தான் ஞாபகத்தில் வரும். ஆனால் என்ன, இதில் சென்டரில் ஒரு எல்இடி எம்ஐடி ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஸ்க்ரீன் ஒன்று வந்துருது. இதில் டிரைவபிலிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் ஹில் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வரல, அது கொடுத்துருக்கலாம். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது 2 கியர் ஆப்ஷனில் வருது. 5 ஸ்பீட் மேனுவலும் வருது. ஆர் நீங்கள் 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வேணும்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்ஜின் லேஅவுட் பார்த்தோம் அப்படின்னா K15B சீரிஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1500cc 105 bhpயும் 134 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் நம்ம தார் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தார் வந்து ஒரு 150 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை விட இன்னொரு 50 bhp அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் 4 வீல் டிரைவுக்கு தனியாக ஒரு கியர் நாப் கொடுத்துருக்காங்க. அது போக டோர்ஸில் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இல்லை, அது ஒரு மைனஸ். ஆனால் இந்த ரியர் சீட்டு 50-50 ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. 2 சீட்டையும் படுக்க போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ ரெகுலராக இந்த மாதிரி லக்கேஜ் ஏற்றிட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தாரில் இல்லாத ஒரு முக்கியமான ஃபீச்சர் ரியர் வைப்பர் இந்த ஜிம்னியில் கொடுத்துருக்காங்க. தாரில் ஹார்ட் டாப் வந்து ஃபைபர் தான், பட் ஜிம்னியில் ஃபுல்லாகவே மெட்டல் ரூஃப் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் கண்டென்ட் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மோட்டர் மாலையை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பபாய்.